முசக்கட்டை பூச்சிகளும் பட்சத்த வருஷங்களின் விலையை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, இந்த சபையிலிருந்து ஆத்துமாக்கள் போயிருக்கலாம், அநேகர் உங்களை வஞ்சித்திருக்கலாம், அநேகர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்க தொழிலிலே நீங்கள் கரைபட்டிருக்கலாம், உங்க தொழிலே நஷ்டமடைஞ்சிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் குறைபட்டிருக்கலாம். அல்ல கர்த்தர் சொல்லாரு, இந்த கால வேளையில நான் எல்லாத்தையும் திரும்ப அளிக்க போறேன். கைகளை தட்டி ஆண்டவரை பயன்படுத்த. எப்படி ஆண்டவர் திரும்ப நமக்கு அளிப்பார்? எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திரும்ப அளிப்பார்? இங்க தீர்க்கதரிசி எதை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், ஒரு மரத்தை ஒப்பிட்டு எதை ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒரு மரத்தை. மரம் என்பது ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கிறது. வாசிக்கலாம், மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனமும் 24 வாசிக்கலாம். அவன் குருடனை கையை பிடித்து அப்ப மனுஷனை எப்படி பார்க்கிறாரா? மரங்களை போல தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப மரம் என்பது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு மனுஷனுக்கு அடையாளமா இருக்கு. வாசிக்கலாம், சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்க எப்படி இதை குறிக்குது? மரத்தை ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க. அப்போ ஒரு மரத்துல 3 பகுதி இருக்கு. எத்தனை பகுதி இருக்கு? 3 பகுதி இருக்கு. 1வது இலை, 2வது பட்டை, 3வது வேர். அல்லேலூயா. இந்த 3ம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி அந்த மரம் சரியாகும் போது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. நீங்க இதுவேளை கடன் பிரச்சனையோடு இருந்திருக்கலாம், அநேகர் வறுமையில் இருந்திருக்கலாம், அநேகர் கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், ஏதாவது சூழ்நிலைகள் சோதனை இருந்திருக்கலாம். அல்ல கர்த்தர் சொல்றாரு, நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். அப்ப எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு படுத்து தூங்குறது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் குறி கேட்கிற மாதிரி கேட்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு மரம் என்பதற்கு இலை என்பது எதுக்கு அடையாளமா இருக்குனால், ஐக்கியம் என்பதற்கு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்கு? ஐக்கியம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் தேவனோடு ஐக்கியப்படணும். யாரோட ஐக்கியப்படணும்? தேவனோடு ஐக்கியப்படணும். தேவனோட ஐக்கியம் இல்லாம இருந்தா அந்த மரம் எப்படி ஆயிரும்? பற்றும். அவனோட வாழ்க்கை சோர்ந்து போயிடும். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்னா தேவனோடு என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. தேவனோடு ஐக்கியம் இல்ல. தேவனுடைய மனுஷனோடு ஐக்கியம் இல்ல. என்ன இல்ல? தேவனோடு இல்ல, தேவனுடைய மனுஷனோடு என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில சோர்வடைஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேட்ட ஐக்கியம் என்பது இல்ல. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். ஆனா தேவனோடு இன்னைக்கு நம்ம நிறைய வாழ்க்கையில ஐக்கியம் இல்லாதனால அங்க என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகாது. முதலாவது ஐக்கியம் இல்லாத ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆதியாகமத்திலிருந்து எடுக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க. ஆபிரகாமுடனே லோத்துக்கும் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க நல்ல கவனிங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் பாருங்க. யாருடைய மந்தை மேய்ப்பருக்கும்? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு என்ன உண்டாயிட்டு? வாக்குவாதம் உண்டாயிட்டு. நல்ல கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து சபையை குறித்து பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனோடு நமக்கு ஐக்கியம் வேண்டும். அல்லேலூயா. 2வது போதகரோடு ஐக்கியம் வேண்டும். 2வது யாரோடு? 2வது. 3வது குடும்பத்தோடு ஐக்கியம் வேண்டும். யாரோட ஐக்கியம் வேணும்? குடும்பத்தோடு ஐக்கியம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தோடு என்ன இல்ல, கணவர் ஒண்ணு சொன்னா மனைவி ஒண்ணு சொல்லுவா, மனைவி ஒண்ணு சொன்னா
கனவு பிள்ளை ஒண்ணு சொன்னா தாய் சொல்லுவா, தாய்க்கு பிள்ளை பிடிக்கல, பிள்ளைக்கு தாய் பிடிக்கல. காரணம் குடும்பத்துல என்ன இல்ல சொல்லுங்க, ஐக்கியம் இல்ல. பின்ன எப்படி உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படும் சொல்லு? குடும்பத்துல ஐக்கியம். ரெண்டாவது, முதலாவது தேவனோடு, எல்லாரும் தேவனோடு ஐக்கியமா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? இந்த கிராஸ் எதை குறிக்குதுன்னா, இந்த கிராஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று தேவனுக்கும் நமக்கும். எப்படி? தேவனுக்கும் நமக்கும். ரெண்டாவது கிராஸ் எதை குறிக்கு? மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். அல்லேலூயா. சிலுவை, அதான் கிராஸ் சொன்னேன். சிலுவை என்பது ரெண்டு அடையாளங்களை குறிக்கும். முதலாவது யாரு அடையாளம்? தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம். ரெண்டாவது கிராஸ் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியம். முதலாவது நல்லா கவனிச்சுக்கோ, ஆண்டவர் சொன்ன நான் சொல்றேன். முதலாவது தேவனோடு ஐக்கியப்படும். இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில ஐக்கியத்துல குறைவுபட்டு இருந்தா இன்னைக்கு நீ சரிப்படுத்திக்கோ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது போதகரோடு ஐக்கியப்படும். ஏன் போதகரோடு ஐக்கியப்படும்? அவருக்கு என்ன வேலை, நமக்கு என்ன வேலை இல்லை. என்ன வேலை பார்த்தாலும் உன் குடும்பத்துல கஷ்டம் என்ன, உன் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் சிறு சபையிலே, சிறு பிள்ளையிலே சபையிலே வளர்க்கப்பட்டவன். அப்படின்னா அப்ப சொல்வார், எல்லாருடைய குடும்ப கஷ்டம் தரும் போது அவங்களுக்காண்டி ஜெபிக்கப்படும். ஒரு நாளிலே நான் அந்நிய பாஷை வியாக்கியானங்களை பண்ணுவேன். அப்ப அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் ஒருத்தருக்கு போன்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல ஒரு தற்கொலை தாக்குதல் வருது. என்ன தாக்குதல் வருது? தற்கொலை தாக்குதல் வருது. நீ அதுக்காண்டி ஜெபின்னு. எனக்கு சொல்லதுக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு சொல்லதுக்கு எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சு. அண்ணனால தைரியம் உரிமையோடு சொன்ன, ஆனா இப்படி ஒரு போராட்டம் உங்க சபையில் இருக்குன்னு கர்த்தர் சொல்வார். யாருக்கு கர்த்தர் சொல்வார்னா, ஜெபிக்கிறவனுக்கு சொல்வார். யாருக்கு சொல்வார்? ஜெபிக்கிறவனுக்கு. மத்தவனுக்கு சொல்ல மாட்டார். மத்தவனுக்கு சொல்ல மாட்டார். காரணம் என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 25:10 வாசிங்க. சங்கீதம் 25:10. அப்ப பாருங்க, ரைட் 12 வாசிங்கம்மா. நல்ல கவனிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வாசிங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு ஒரு போதகர் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த போதகர் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது அந்த ஆவியானவர் அவங்களோட காரியங்களை பேசுகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுட்டா உங்களுக்கு சபையில? அப்போ நான் சொல்லிட்டேன் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அண்ணன் டீப்பா இருக்கிறதுனால அண்ணன் ரொம்ப அக்யூரேட்டா எல்லாத்தையும் கேட்பாப்ல. எப்படி கேட்பாப்ல? அக்யூரேட்டியா, ரொம்ப தெளிவா இருக்கனால அந்த குடும்பத்துடைய பேர் என்ன சொல்லுப்பான்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் அதுக்கும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அறகுறையா சொல்லுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துடைய பெயரை சொல்லும்போது ஒசூர்ல வச்சு நாங்க பேசுறோம். அப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து. இன்னொன்னு பாருங்க, ரெவலேஷன் யாருக்கு வரும்னா ஜெபிக்கிறவங்களுக்கு வரும். ரெவலேஷன் யாருக்கு வரும்? ஜெபிக்காதவனுக்கு ரெவலேஷன் வராது. பாரமுள்ள மனுஷனுக்கு தான் ரெவலேஷன் வரும். அவனுக்கு தான் வெளிப்பாடு வரும். மற்றவனுக்கு என்ன செய்யாது? வெளிப்பாடு வராது. அநேக காரியங்களை அந்நிய பாஷையில சொல்ல முடியும். அப்போ நம்ம தேவனோடு ஐக்கியப்படுறோம், சபையோடு போதகரோடு ஐக்கியப்படும் போது உன் குடும்பத்தின் நிலைமையை கர்த்தர் சொல்லுவார். அதுதான் சபையுடைய செய்தி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சபையுடைய செய்தி. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தகப்பனுடைய அன்பு பெரிய அன்பு. அல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய தாயுடைய அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தகப்பனுடைய அன்பு வெளியே தெரியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தகப்பனை போல தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜனங்களுக்கு சபையிலே கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஐக்கியம் தேவனோடு, இரண்டாவது ஐக்கியம் போதகரோடு. இப்ப திரும்பலாம். ஆதியாகமம் 13:5 மறுபடியும் வாசிக்கலாம். லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மீதியா இருந்தபடினால்
வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே நல்ல கவனிங்க. ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கு என்ன வேண்டாம்? அப்போ ஆபிரகாம் எதை விரும்புகிறார்? ஐக்கியத்தை விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? என்ன விரும்புகிறார்? ஐக்கியத்தை ஆபிரகாம் விரும்புகிறார். லோத்து என்ன பண்றார்? நாம் சகோதரர், என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போனால் அப்போது லோத்து கண் தன்னில் ஏறெடுத்து பார்த்து நல்லா கவனிச்சிருங்க. இங்க என்ன விஷயம்னா, ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் சண்டை வரும்போது லோத்து மாம்சத்துல முடிவெடுக்கார். என்ன முடிவெடுக்கார்? சுயத்துல முடிவெடுக்க. நல்ல கவனிங்க. நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கலாம், எந்த நிலைமையில இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே நமக்கு போதிக்கிறார். அப்ப இதன்படிதான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர மாமிசத்துல முடிவெடுக்க கூடாது. எது புரியுதா உங்களுக்கு? எல்லாம் முடிவெடுக்க கூடாது. மாமிசத்துல முடிவெடுக்க கூடாது. நீங்க மாமிசத்துல முடிவெடுத்தீங்கன்னா அது லோத்தை போல கொண்டு போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப லோத் என்ன பண்ணி இருக்கலாம்? ஆபிரகாம் கிட்ட கேட்கலாம், அண்ணா நீங்க எனக்கு சொல்லுங்க, அண்ணா நீங்க எனக்கு சொல்லுங்க, அந்த வழியில நான் போறேன்னு சொல்லியிருந்தா ஆபிரகாம் ஒரு வழியை காட்டி இருப்பார். ஆனா லோத் என்ன பண்றான்? சோதோம் குமார பட்டணத்தை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. சோதோம் குமார பட்டணம் நீர்வளம் பொருந்தினதாயும் எப்படி இருந்துச்சா? நீர்வழி பொழிந்தினாயும் கத்திரளி தோட்டத்தை போலவும் எகிப்து தோட்டத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா போயிட்டான். நல்லா கவனிங்க. நான் பைபிள்ல இருந்து தான் பேசுறேன். எதுல இருந்து பேசுறேன்? பைபிள்ல இருந்து. அப்ப லோத்து இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நல்லா வாழ்றார். நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையில சுயத்துக்கு இடம் கொடுப்பாங்க. எதுக்கு இடம் கொடுப்பாங்க? எதுக்கு இடம் கொடுப்பாங்க? சுயத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அது புறஜாதி. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, என்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறாயோ, நீ பரிசுத்த ஆவிக்கு தான் இடம் கொடுக்கணும். சபையுடைய போதக்கூடிய செய்திக்கு தான் இடம் கொடுக்கணுமே தவிர கண்டதெல்லாம் பேச நம்ம லாக் ஆகிரும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல புரிஞ்சுட்டா? அப்ப பைபிள்ல சொல்லுது, இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவன் எங்க போய் கூடாரத்தை போட்டான்? சோதோம் குமார பட்டணத்துல போட்டான். அப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா நம்ம எங்க உட்கார்ந்தாலும் அங்க பிரச்சனை வருது. அல்லேலூயா. பிரச்சனை வருது. எப்படி வந்துச்சா? வந்துச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13ல இருந்து 12ல இருந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. லோத்து எல்லை குறிந்தபடினால், எல்லாரும் சொல்லுவோம், எல்லை குறிந்தபடினால் இன்னைக்கு நீ எங்க இருக்கா? ஒரு நிமிஷம். பைபிள் இருந்தாலும் வாசி. நீ இன்னைக்கு எங்க இருக்கா? அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறாயா? தேவனுடைய சித்தத்துக்கு விலகி இருக்காயா? இல்ல மனுஷனுடைய உபதேசத்தில் இருக்கலாம், இல்ல யூடியூப்ல பேசுறவன் டிவியில பேசுறவன் கதையில இருக்கிறாயா? நல்லா யோசித்து பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், உன்னை பார்த்து பேசுறாரு. நீ எங்க இருக்க? சொல்லு. உன் வாழ்க்கை எங்க இருக்கு? உன் குடும்பம் ஏன் ஆசிரியப்படல? ஏன் உன் குடும்பம் இன்னைக்கு உயர்த்தப்படல? ஏன் உனக்கு இழந்து போன திரும்பி பெற இல்ல? நீ ரொம்ப அழுற, ரொம்ப மோசம் பண்ற, ரொம்ப செபிக்கிற, ஆனா சத்தியத்தை கைகொள்ளல. அல்லேலூயா. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? வாசிக்கலாம். சோதோமில் குடியிருந்தபடியினால் எங்க கொண்டு போயிட்டாங்க? யாரு கொண்டு போயிட்டா? வாசிங்க. பதினாறு வாசிக்கலாம். சகல பொருட்களையும்
ஆ ம் ம் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த காலை நேரத்திலே நீ மிகுந்த கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையோடு வந்திருக்கலாம். அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து உங்களை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்தில் நிலைத்தப்பட்ட இடத்திலே இருக்கிறாயா? அதை விட்டு உன் சுயத்தில் இருக்கிறாயா? எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். நீங்க லோத்துவை போல மாம்சத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கு பிரச்சனை உண்டாகிறது. அல்லேலூயா. என்ன உண்டாகிறது? பிரச்சனை உண்டாகிறது. இதே சம்பவத்தை இன்னொரு இடத்தை காட்ட முடியும், டைம் இல்லை, அதனால எனக்கு காட்ட முடியல, இருந்தாலும் ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். இவன் எங்க போய் குடியிருக்கிறான்? மோவாப். மோவாப் என்பது அருவருக்கப்பட்ட ஜாதி இடம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, நகோமி. அங்க போய் இருந்தா மோவாப்ல போய் இருந்தா. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது. சரித்திரத்திலே உள்ள வேத வல்லுநர்கள், ஹீப்ரு எபிரேயர்களே இந்த சம்பவத்தை சொல்ல போது என்ன சொல்லுகிறார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் என்ன ஒன்னு தரித்திரியம், இன்னொன்னு வியாதி. காரணம் என்னவென்றால் இவர்கள் தேவ சித்தத்திலே ஒரு யூதனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பெத்லகேம். என்ன இடம்? பெத்லகேம் தான் யூதனுக்கு கொடுக்கப்பட்ட இடம். ஆனா இந்த யூதன் என்ன பண்றார்? இவர் என்ன பண்றாரு? பெத்லகேமை விட்டு எங்க போறாரு? மோவாபுக்கு போற. அங்க பிரச்சனை உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நீ விலகும் போதோ, தேவனோடு ஐக்கியம் இல்லாதபடி ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போதோ அங்க என்ன உண்டாகுது? சொல்லுங்க, பிரச்சனை உண்டாவது. காரணம் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கிறவருக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன் ஐக்கியம் எங்க இருக்கிறது? அல்லேலூயா. உன் ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதா, இல்ல சுயத்தில் இருக்கிறதா, இல்ல மாம்சத்தில் இருக்கிறதா, இல்ல உறவினர் பேர்ல இருக்கிறதா, இல்ல சபையோடு இருக்கிறதா? அல்லேலூயா. இல்ல போதகரோடு. ஏன்னா நம்ம ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வரும்போதுதான் அந்த ஆலோசனை நமக்கு வெளிக்கப்படும். எஸ்ஐயா தீர்க்கதரிசனத்தை வாசித்தோம். 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். அவர் நமக்கு வழிகளை என்ன செய்வார்? போதிப்பார். நாம் அவர் பாதைகளிலே நடப்போம். அப்போ தேவனுடைய சமூகத்துல நீங்க சபையோடு ஐக்கியப்படும் போது அந்த பரிசுத்தாவுடைய பிரச்சனை இறங்குது. எது இறங்குது? பரிசுத்தா. துதிய ஆராதனை போகும்போது தேவதூதர்கள் இறங்கி வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் டிவியில உட்கார்ந்து ஆராய்ச்சிக்கோ, அது கொரோனா பீரியடோடு சரி, இப்போ அது கிடையாது. இல்லையா? அப்ப ஆராய்ச்சிக்கோ. அப்படின்னா தேவனுடைய பிரச்சனை எங்க இறங்கும் போதோ அங்க தேவதூதர்கள் இறங்குறாங்க. அப்ப பிரச்சனை இறங்கும் போது விடுதலை உண்டாகுது. என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகுது. வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்யும். அல்லேலூயா. அப்ப டிவியில் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை சபையிலே கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்? சபையில கேட்கணும். அதுவும் பாட்டு பிடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே வந்துடணும். நம்ம என்ன செய்யறது? எல்லாம் முடிஞ்சு இந்த செய்திக்கு வரும்போது வந்துட்டு தலையை காட்டி அவர் சத்தம் போடுவாருன்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் எல்லாம் போடவே கூடாது. அல்லேலூயா. இது அட்டெண்டன்ஸ் போடுற இடம் அல்ல. உன் தேவனாய் கத்திடத்தில் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இதுதான் உண்மையான இது ஆராதனை. அப்போ நீங்க முதலாவது தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும். 2வது சபையோடு போதவரோடு ஐக்கியம் கொள்ளும் போது நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இல்ல எந்த விதமான அப்ப நீ நிக்கிற இடம் எது? ஆண்டவர் சுட்டி காட்டுவார். வேதம் என்பது கண்ணாடியை போன்றது. வேதாகம் என்பது எப்படி போனது?
கண்ணாடியை போன்றது. நம்ம எதுல தப்பு இருக்கிறோம், எதுல சரி இருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியான போதிக்கு நீங்க கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. டைம் ஆயிட்டு. ரெண்டாவது, இந்த மரத்துக்கு காரணம், ஒரு மரம் இதா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன காரணம் சொன்னோம்? இலை எப்படி இருக்கணும்? ரொம்ப ஐக்கியம் வந்து அது ஐக்கியத்துக்கு அடையாளம். ரெண்டாவது என்ன அடையாளமா? பட்டை என்பது வைராக்கியத்தை குறிக்குது. எதை குறிக்குது? வைராக்கியம். பட்டை என்பது எதை குறிக்குது? நம்ம கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட போது நம்ம எப்படி இருந்தோம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் போது காலையிலே எழுந்திரிச்சோம், ஜெபம் பண்ணோம், ரொம்ப நேரம் பைபிள் வாசித்தோம், ரொம்ப நேரம் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணோம், நல்ல ஊழியம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அதே வைராக்கியம் நமக்கு இருக்கா சொல்லுங்க? அதே வைராக்கியம் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப காரணம் என்ன? அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, இழந்து போன திருப்பி வரணும்னா என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? வைராக்கியமா, ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா காணப்படணும். ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா இருக்கும்போது தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். அப்ப அந்த வைராக்கியம் வந்து நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப பாருங்க, இந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் அப்ப அவன் சொல்றான், நான் தேவனுக்காக எப்படி இருந்தேன்? பக்தி வைராக்கியமா இருந்தேன். இன்னைக்கு நீ பக்தி வைராக்கியம் உனக்கு எப்படி இருக்கு சொல்லு? பக்தி இன்னைக்கு எப்படி இருக்கு? சங்கீதம் 12:1 வாசிக்கலாம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பற்றி உள்ளவன் அற்று போகிறான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் எப்படி இருக்காங்க? ரொம்ப கம்மியாயிட்டாங்க. நீதிமொழிகள் 20:6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை விரும்புகிறார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப உண்மையான மனுஷனை யார் கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியமா இருக்கணும். நம்ம இன்னைக்கு யூடியூப்ல படம் பார்த்துட்டு இருக்கோம், யூடியூப்ல சீரியல் பார்க்கிறோம், வீட்டுல சீரியல் பார்க்கிறோம், மத்த எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் நமக்குள்ள என்ன இல்ல சொல்லுங்க? என்ன இல்ல? பக்தி வைராக்கியம் இன்னைக்கு இல்ல. நம்ம ஊழியத்துல பக்தி வைராக்கியம் இல்ல, ஜெபத்துல ஒரு வைராக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு சாட்சியா இல்ல. இந்த பக்தி வைராக்கியம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வசனம் நல்ல கவனிங்க, பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் விடுவிக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாரை விடுவிக்கிறாரா? பக்தி உள்ளவனை கர்த்தர் விடுவிக்கிறாரா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 25:13 வாசிக்கலாம். இந்த பினேகாஸ் தேவனுக்காக எப்படி இருந்தான்? பக்தி வைராக்கியமா இருந்தான். எப்படி இருந்தான்? பக்தி வைராக்கியமா பினேகாஸ் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுக்கு நம்ம பக்தியா இருக்கிறோமா சொல்லுங்க? அப்ப இன்னைக்கு நம்ம பக்தி வைராக்கியத்தை காணப்படும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்தாராம்? அந்த பக்தியில காணப்படும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறாராம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1:8 வாசிக்கலாம். அப்போது அவர்கள் அவனை நோக்கி அதற்கு அவன், நான் எபிரெயன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? பைபிள்ல தான் பேசுறான். கர்த்தரிடத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? பயபக்தி. இந்த கால வேளை தேவனுக்காக நீங்க வைராக்கியமாய் வாழ்ந்து தேவனுக்காய் பக்தியா இருந்தா உன் பிள்ளை ஒருபோதும் கெட்டு போகாது. நீ திருப்பி அழ வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை கர்த்தர் முன்மே சொல்லுவார். உன் வாழ்க்கையில என்ன நடக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்பாடா எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா நீ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை ஒருபோது ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த பக்தி அவர்களை காப்பாற்றும். இந்த கால வேளை நீ கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம்,
உன் பிள்ளைகளால் ஏற்பட்ட சமாதான குறைவோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலவேளை நீ தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் மாற்று. உன் வாழ்க்கை எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கலாம், உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்தையுமே கர்த்தர் சால்வ் பண்ணுவார். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே 2வது காரியம் என்றால் தேவனிடத்திலே பக்தி உள்ளவர்களா இருங்கள். ஆராதனை 10 மணிக்கு 8:30 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு 9 மணிக்கு வரக்கூடாது. 8:30 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் கொடுத்து நம்ம எப்படி போறோம்? முன்னக்கூட்டி போறோம் இல்லையா? இல்லை, உண்மையாங்க. கிஃப்ட் கொடுத்தா நம்ம எங்க போறோம்? முன்னக்கூட்டி போறோம். ஆனா ஆராதனை மட்டும் பைய போறோம். காரணம் என்ன? பக்தி என்ன ஆயிட்டு சொல்லுங்க? குறைஞ்சிட்டு. பக்தி என்ன ஆயிட்டு? குறைஞ்சிட்டு. உபவாச நாட்கள் குறைஞ்சிட்டு, ஜெபம் குறைஞ்சிட்டு, அபிஷேக நிரம்புகள் என்ன ஆயிட்டு? குறைஞ்சிட்டு. இத பாவத்தை மேற்கொள்வதற்கு அபிஷேகம் தேவை. எது தேவை? அபிஷேகம் தேவை. உன் வாழ்க்கை தேவனோடு உறவு வைக்க பக்தியில இருக்க பரிசுத்தம் ஜெபம் அதிகமா தேவை. அதிகமா தியானம் பண்ணி வசனத்துல வாசிக்கிறது தேவை. நம்மளோடு கூட ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் பக்தியா இருந்ததுனால கர்த்தர் அவனை விடுவிச்சிட்டார். அல்லேலூயா. நான் பைபிள்ல தான் பேசுறேன். பக்தியா இருந்த கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்க மாட்டாரா? விடுவிப்பார். எப்படி விடுவிக்கிறார்? வாசிக்கலாம். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது 9வது வாசிக்கலாம். ம் 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 ம். அல்லேலூயா. அவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? பர்வதங்களின் அடிவாரத்தில் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? பர்வதங்களின் அடிவாரத்தில் இருக்கான். கடல் கரைக்குள்ள உள்ளவங்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு கடலுடைய பரிவாதங்கள் என்பது 5 மைல் 6 மைல் இருக்கு. எத்தனை இருக்கும்? 5 மைல் 6 மைல் ஆழம். அந்த ஆழத்துக்குள்ள மீன் இருக்குது. அந்த மீனுக்குள்ள யார் இருக்கா? யோனா இருக்கலாம். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். காலைவேளை பரிசுத்த ஆவியானவர் ப்ராபசியா பேசுறாரு. உன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்ற நீ ஆழத்துல இருக்கலாம், உன் குடும்ப பிரச்சனை என்று நீ ஆழத்துல இருக்கலாம். ஆனால் பக்தி உன்னிடத்திலே காணப்படும் போது நீ மேலே வருகிறாய். அல்லேலூயா. நீ தேவனுக்காய் பக்தி வைராக்கியம்படி இந்த காலையிலே உன்னை ஒப்புக்கொடு. மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறது அல்ல, தேவனுக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. உன் பக்தி வைராக்கியம் ஆண்டவரோடு இருக்கட்டும். உன் பக்தி வைராக்கியம் ஆண்டவரோடு இருக்கும் போது உன்னை ஆண்டவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்க மாட்டாரா? நான் பைபிள்ல இருந்தா பேசுறேன். அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான், ஒரே ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, என்ன நீ என்ன செய்யும்? விடுவையும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்க்கும் போது 2 வாசிக்கலாம். 2 வாசிங்க. என் நெருக்கத்திலே அவர் எனக்கு உத்தரவு அல்லனா எங்க இருந்தானா? அப்ப அது மீனுக்குள்ள எல்லாம் வந்துட்டு தண்ணி எல்லாமே வந்துட்டு அப்ப பாருங்க, அவன் அர்த்தம் சொல்றான். கடல் பாசிகள் என்னை 5 வாசிக்கலாம். அப்ப அவனால என்ன செய்ய முடியல? உள்ள உட்காரவே முடியல. நீ கடன் பிரச்சனை என்ற பாசில சுத்தப்பட்டிருக்கலாம், வறுமை என்ற காசில சுத்தப்படலாம், பொருளாதார நெருக்கடி, சத்துருடைய போராட்டங்கள் என்று சொல்லி நீ வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் 2வது பாயிண்டா சொல்லுகிறார், யாரெல்லாம் நீங்க உண்மையா இன்னைக்கு பயபக்திக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறையோ உன்னை கர்த்தர் காலை வேளையிலே விடுவிக்கிறார். உன் கடன் பிரச்சனை விடுவிக்கப்படுகிறது, உன் போராட்டம் மாறுகிறது, உன் பிரச்சனை உனக்கு எதிராக இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் கீழே விழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தேவனுக்கென்று நீ பக்தி வைராக்கியம். அந்த பினேகாஸ் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனை விடுவித்தார். அவன் வாழ்க்கையிலே அவனை உயர்த்தினார். தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவன் இவன். இவன் வாழ்க்கையிலே நான் பாரு எபிரேயன் தேவனிடத்தில் எப்படி இருந்தான்? பக்தியா இருந்தபடினால யோனாவை கர்த்தர் விடுவிச்சார். இந்த கால வேளையிலே உன்னுடைய குடும்பத்தில் நீ அழுகையோடு வந்திருக்கலாம். அநேக வருஷங்கள் என் வியாதி சுகமாகவில்லை, என் குடும்பத்தின் பிரச்சனை மாறவில்லை, எதுவுமே என் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்று சொல்லி ஒரு கவலையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகளே, உன்னுடைய பக்தியை நீ கூட்டும் போது நான் உன்னை விடுவிக்கிறேன். இந்த கால வேளை உன்னுடைய பக்தி எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார்.
நீ ஆண்டவருக்கு உண்மை எவ்வளவு நாட்கள் ஜெபித்தார், எவ்வளவு நேரம் ஊழியங்களை பண்ணினார், எத்தனை நாட்கள் உபவாசமா இருந்தார். ஆனால் இன்றைக்கு உன் நிலை என்ன? அல்லேலூயா. சோர்ந்து போய் கொண்டிருக்கிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்தி நம் தேவ சமூகத்திலே காணப்படும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அத்திப்பழ வித்ததையும் முசுக்குட்டுகள் பூச்சி கடித்ததையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப தர வேண்டுமானால் முதலாவது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படுங்கள். இரண்டாவது, தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழும்படி இந்த காலை வேளை ஒப்பு கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகளை குறித்து அழுறாங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளைகளை ஒழுங்காய் பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பல. அல்லேலூயா. ஒழுங்கா பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பல, ஒழுங்கா கூட்டங்களுக்கு கூட்டு வரல. படிக்கலாம் முக்கியம்தான், அதை விட நமக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு போதகர் சொல்லுவது நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ படிச்சு சொல்லி அந்த சண்டே அந்த சர்ச்சுக்கு வராம வீட்லயே உட்கார வச்சு படிச்சு அந்த பிள்ளை மார்க் கம்மியாயிட்டு. அப்புறம் பாஸ்டர் வந்து சொல்லிச்சான், ஐயா என் பிள்ளை மார்க் கம்மியாயிடுது. அவர் சொன்னாராம், ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வந்தாயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆண்டவருக்கு முக்கியம் கொடுத்து ரெண்டாவது நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம வந்து ஞானம் அறிவு எங்க வருது? ஆண்டவரிடத்துல தான் வருது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியம் நம்ம காணப்படும். இந்த காலை வேளை நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஊழியம் பண்றோமா? ஆண்டவருக்கு இருக்கமா? இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கும் உங்க பக்தி வைராக்கியம்? எப்படி இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருந்தனா உன் பிரச்சனை மாறுது, உன் போராட்டம் மாறுது. கடன் கோடியா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்ல. கடனை மாத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீ கடனையே பார்த்திருந்தா ஒரு நாள் உன் வட்டி கடன் மாறாது. கடனை மாற்றுகிற தேவனிடத்திலே நீ திரும்ப வேண்டும். தேவனுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பக்தியா இருக்கிறேன்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க. நான் பக்தியா இருக்கேன்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க. அப்படி நம்ம சொல்லும் போது கர்த்தர் கிருபை செய்வாரே தவிர நம்ம பக்தி இல்லாம இருந்தா ஒண்ணுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்ல யோசித்துப்பா. இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீ கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். பிள்ளை உன் பேச்சை கேட்கல, மனைவி உன் பேச்சை கேட்கல, கணவர் உன் பேச்சை கேட்கல, கணவர் குடிக்கிறார் நீ சொல்ற. நீ எப்படி இருக்க சொல்லு. உன் வாழ்க்கையில ஏன் பைனான்ஸ் பிரேக் த்ரூ ஆகல? ஏன் உன் குடும்பத்துல உயர்வு வரல? நீ கர்த்தருக்குன்னு பின் வாங்கி போயிட்டு அல்லேலூயா கடமைக்கு சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருக்க. இது அல்ல, நம் தேவனோடு உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மறப்பதல்ல, அவர் நம்மை மறப்பதல்ல, அவர் மறக்கிற தேவன் அல்ல. இந்த கால வேளை நான் கூட அங்கதான் செய்தி கொடுக்கணும் வேண்டாம் நினைச்சேன். ஆனா அண்ணன் நீங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பிரச்சனை மாற போது, உன் குடும்பத்துடைய கஷ்டம் மாற போது, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக நீ செய்ய வேண்டியது இரண்டாவது காரியம், தேவனுக்காக உன்னை பக்தி உள்ளவனாய் மாற்ற ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பக்தியா இருந்தேன் ஆண்டவரே, இதுவரை என் பக்தி குறைவா இருந்துச்சு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் பஞ்சாப்ல ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நடு பகல் மத்தியானத்துல மேல மொட்டை மாடல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க எனக்கு பிறண்டு போயிட்டேன். என்னன்னு கேட்டேன், இங்க இப்படிதான் ஆராதனை நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு நேரம் நிக்கிறது கஷ்டப்படுவோம். அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்துக்கிற ஒரு பக்தி வைராக்கிய தேவனோடு கொடுங்க. டைம் ஆயிட்டு, எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். எசேக்கியேல் 3வது பரிசுத்த ஆவியின் வல்லமை. வேர் என்பது எதை குறிக்குது? பரிசுத்த ஆவி. ஒரு வேர் ஸ்ட்ராங்கா இருந்தா பட்டை ஸ்ட்ராங்கா இருக்கும், இலை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா எது தேவை? வேர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா செழிப்பா இருக்கணும். வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37:5 ஒருத்தர் வாசிங்க. இரண்டாவது இன்னொருத்தர் 37:14 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிடுவீர்கள். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எது நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரப்பப்படணும். ஒரு மரம் செழிக்கணும்னா அதுக்கு தண்ணி தேவை, அதுக்கு வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பட்டை கிளீனா இருக்கும், மரம் எப்படி இருக்கும்? காயெல்லாம் காய்க்கும். அப்ப வேறுனா அதுக்கு எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக வாழுங்க. பரிசுத்த ஆவி வரும்போது தான் சாட்சியா வாழ முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சாட்சியா வாழ முடியாது. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது தான் நீங்க என்ன ஆக முடியும், என்ன முடியும், நல்ல பலன் அடைய முடியும், அநேக காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவி இல்லாட்ட நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியும். அப்ப ஆவியிலே நீங்கள் உயிரடைய வேண்டும். ஆவியில என்ன செய்யணும், உயிரடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கலாம். அந்நிய பாஷை பேசுகிறவன் அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு என்ன செய்தான், பக்தி வைராக்கியமா பேசுறான். நீங்க அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கும் போது நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளும் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில்ல. அல்லேலூயா. என்ன பாஷையிலே பேசினார்கள்? வெவ்வேறு பாஷைகளே பேசினார்கள். ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆரம்ப வீட்டில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலும் அந்நிய பாஷையினாலும் நீங்கள் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? நிரம்பி ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில அதிகமா பேசும்போது தான் கர்த்தரோடு நீங்கள் பேசுகிறீங்க. அல்லேலூயா. யாரோடு பேசுறீங்க? கர்த்தரோடு பேசுறீங்க. அந்நிய பாஷையில பேசும்போது கர்த்தரோடு பேசுறங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் பேசுறார். அல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷை சாதாரண கிடையாது. நீங்க தேவனோடு பேசும்போது உங்க பிரச்சனைகளை குறித்து கர்த்தர்ட்ட பேசுறீங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எப்படி உண்டாக பேசுகிறான்? பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4 அப்படி சொல்லுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன். அப்ப பாருங்க, நீங்க அந்நிய பாஷையில அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க இந்த பரிசுத்த ஆவியிலே பலன் அடைய முடியும். ஏல பலன் அடைய முடியும். பரிசுத்த ஆவியில என்ன செய்ய முடியும்? பலன் அடைய முடியும். ஏன் இன்னைக்கு மருமகளுக்கும் மாமியாருக்கு சண்டை வருது, பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது பிரச்சனை வருது? என்ன காரணம்னா அவங்களுடைய ஆவியின் குணாதிசயம் அந்த பிள்ளைகிட்ட இல்ல. என்ன இல்ல சொல்லுங்க? குணாதிசயம் அவங்ககிட்ட இல்ல. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அப்ப பரிசுத்த ஆவி வரும்போது பசு நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கசப்போடு இருக்கோம்? அல்லேலூயா. கசப்போடு இருக்கமா இல்லங்க சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. உங்களோட தான் நான் தமிழ் தான் பேசுறேன். கசப்போடு இருக்கமா இல்லையா? இருக்கிறோம். உண்மைதானே? அப்ப ஏன்? அப்ப உனக்குள்ள என்ன செய்யணும்? சரி செய்யணும். என்ன? இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். அதான் கடைசி வேதம் சொல்கிறது, அவர் முடிவு பரியந்தும் என் சிநேகிதனை என்று நேசித்தார். அல்லேலூயா. அன்பு பெரியது. கிறிஸ்துவம் இந்த உலகம் முழுவதும் பரவதற்கும் ஆண்டவருடைய செய்தி இந்த உலகம் முழுவதும் பரவதற்கு முதலான காரியம் என்ன? அன்பு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு இல்லாட்ட எனக்கு என்ன இல்ல? ஒன்பு இல்ல. கணவனுக்கு மனைவிக்கு அன்பு இருக்கா இல்லையாங்க சொல்லுங்க? இந்த காலை வேளை ஆவியானவர் பேசுறார். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கா சொல்லுங்க? உங்கள்ட்ட தானே பேசுறேன். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கா? பிரதர்கிட்ட கேட்டா தெரியும். பிரதர், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கா? உங்க பேச்செல்லாம் கேட்கிறாங்களா? அவங்க சொல்லுவாங்க அவங்க நிறைய நேரத்தில் என்ன இல்ல கேட்கறது இல்ல. அப்ப நமக்குள்ள அன்பு அதிகப்படும் போது ஒருவருடைய குறைகளை நாம் மன்னிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது முதலாவது காரியம் என்றால் ஆவியின் கனி. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல தட்டுலாம் பறந்துரும். சாப்பாடுல நான் சரியில்லாம இருந்தா இப்படி சாப்பிட மாட்டேன், அப்படி சொல்லணும், சண்டை போடுவேன். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்னா என்ன வச்சாலும் சாப்பிட்டுருவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய குணாதிசயம் என்ன செய்யணும்?
மாறணும். இதுதாங்க இருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ரொம்ப ஆவியில் நிரம்புறேன் சொல்ற. ஆனா வீட்டுல எப்படி இருக்க? உனக்கு ஆவியின் கனி இருக்குதா? இன்னைக்கு ஏன் பிள்ளைகளை கல்யாணம் குடிக்கும் போது அங்க பிரச்சனை வருது? அந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்ல சொல்லுங்க? ஒரு மாமியாரோ ஒரு மாமனாரோ திட்டும் போது நீங்க என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேச நிறைய பேர் உண்டு, நான் பார்த்திருக்கேன். காரணம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன இல்ல சொல்லுங்க? ஆவியின் கனி இல்ல, அபிஷேகத்தை நிரப்பப்படல. அபிஷேகம் பெற்றவனே இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாமியார் மருமக சண்டை போடுது, மாமனார் பிரச்சனை, எல்லா குடும்பத்துல பிரச்சனை. என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு குணாதிசயம் மாறல. என்ன செய்யல? குணாதிசயம் மாறல. நீ எவ்வளவு ஆவியில் நிரம்புற, என்னெல்லாம் ஜெபிக்கிற, உனக்குள்ள என்ன இல்ல? என்ன இல்ல? அன்பு இல்ல. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளை சொல்லிச்சு, பாஸ்டர் எங்க மாமியார் சரியில்லை, இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்க கேட்டுச்சு. மாமனார் இல்ல. அப்ப நான் சொன்னேன், எம்மா கொஞ்சம் பொறுமையா. என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சொல்லிச்சு. திருப்பியும் சொல்லிச்சு, எம்மாங்க வா, உனக்கு இப்போ வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:2 என்ன சொல்லுது? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அப்ப கர்த்தர் தான் ஆவி என்ன பாப்பாரு? நான் சொன்ன பைபிளுக்கு விரோதமாகவோ பைபிளுக்கு எதிராகவோ இதுவரைக்கும் நான் ஐடியா கொடுத்ததே கிடையாது. அல்லேலூயா. நான் அடங்கிருன்னு சொன்னேன், அந்த பிள்ளை கோவப்பட்டுச்சு. அதனால அந்த வார்த்தை கடைசி கீழ்ப்படிஞ்சு அவங்க சாகும்போது அந்த வீடை அந்த பிள்ளை பேரை எழுதி கொடுத்தா. கையை தட்டி ஆண்டவரை மேம்படுத்த. அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளை போ மாமியார் சொல்லிட்டு வெளியே போயிருந்தா வீடு யாருக்கு போயிருக்கோம்? கோயம்புத்தூர் 2 கோடி ரூபாய் போற வீடு. எத்தனை கோடி? அப்ப பாருங்க, 2 கோடி ரூபாய் வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு ஆவியின் கனினால அவங்க என்ன ஆயிட்டு பிரச்சனை வந்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடினால அவ வார்த்தை கேட்டா. அல்லேலூயா. இந்த காலைவேளை உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் யார் மூலமா செய்ய வேண்டுமானால் உனக்கு குணாதிசயம் எப்படி இருக்கு? டைம் இல்ல, முடிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைய உன் வாழ்க்கையை நீ சரி செய்து பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் உன்னை ஒப்பு கொடுத்து பார். ஆவியில நிரம்பி செபிக்கிறது ஓடும்போது உன் குணாதிசயம் மாறும். பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது குணாதிசயம் மாறும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் காட்டி கொடுக்கனாகும் சபிக்கிறவனும் காணப்பட்டான். என்றைக்கு ஆவியில நிறைந்து செபித்தானோ அன்று பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் வாழ்ந்தான். அவன் குணாதிசயம் மாறினது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலுடைய வாழ்க்கையிலே அநேகரை கொண்டான், அநேகரை அடித்தான், அநேகரை துன்பப்படுத்தினான். என்றைக்கு ஆவியானவர் அவனை தொட்டாரோ அவனுடைய வாழ்க்கை மாறினது. இந்த கால வேளை வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் வர வேண்டுமானால் நீ 3 காரியங்களுக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. முதலாவதாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனோடு ஐக்கியப்படு, சபையோடு ஐக்கியப்படு, போதகரோடு ஐக்கியப்படு. அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கென்று நீ வைராக்கியமாய் வாழும்படி உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இழந்து போன ஆசீர்வாதம். மூன்றாவதாக நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க உன் சூழ்நிலை எல்லாம் மாறி உன் குணாதிசயங்கள் வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய குணாதிசயம் மாற்றுவது ஆவியானவரே. நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுவது யாரு? ஆவியானவரே. ஆவியானவரே நம்முடைய குணாதிசயத்தை மாற்ற முடியும். ஒரு மனுஷனால ஒரு குணாதிசயத்தை மாற்ற முடியாது. அல்லேலூயா. மனுஷன் குணாதிசயம் இல்லாதவன். இப்ப ஒண்ணு சொல்லுவான், பிறகு ஒண்ணு சொல்லுவான். ஆனா ஆவியானவர் வரும்போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுது. அப்ப ஆவியில் நிறைஞ்சு செபிக்கும் போது உனக்குள்ள வெளிப்படுற காரியம் அன்பு. உனக்கு வெளிப்படுற காரியம் அன்பு. நீ சரியில்லை ஆண்டோட செபி, ஆண்டவரே நான் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் ஆவியின் கனி 9 போட்டிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு ஓகே ஒரு நிமிஷம். மத்தேயு 4:4 வாசிக்கலாம். மத்தேயு 4:4. அவன் பிரேதமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நீ கோடி கேட்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் கோடி கேட்கிறது முக்கியமான வசனம் சொல்றான். பைபிள் முழுவதுமே முக்கியமான வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து சோத்திர பலி சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ற பரிசுத்த ஆவியிலே வேதம் முழுவதும் ஆவியால் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த வார்த்தையும் தள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. பரிசுத்த ஆவியில் நிறைந்து எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படியணும். சும்மா அதை விட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் போட்டிருக்க.
அப்போ ஒவ்வொரு வசனங்கள் பரிசுத்த ஆவியினால் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினா, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை சரி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியான ஊற்றம் போடும்போது எனக்குள்ளே மாற்றம் வரட்டும் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படிதான் ஆண்டவர் பேசுறாரு, அப்படிதான் ஆண்டவர் பேசுறாரு இல்ல. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பேசுவார். அதனாலதான் நான் பைபிளை கோடி கேட்கிறதே இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் பைபிளை கோடி கேட்கிறான், இதான் ஆண்டவர் பேசலாம், மத்ததுல சொல்ல. அப்ப பரிசுத்த ஆவியினாலதான் இந்த வேதாகம் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இது சேவுடைய ஆவியா எழுதப்பட்டிருக்குது. இதான் பரிசுத்த ஆவியால் நம்ம கொடுக்கப்பட்ட ரெவலேஷன். இந்த பரிசுத்த ஆவியுடைய புஸ்தகத்தை அதான் பைபிள் சத்திய வேதாகமம் போட்டிருக்கு. என்ன போட்டோம்? அல்லேலூயா. அப்ப ஆவியில் நிறைஞ்சு செபிக்கும் போது உன் குணாதிசயம் மாறுது. உன் ஹஸ்பண்ட் ஏன் குடிக்கிறான் சொல்லு, ஏன் உங்க பொண்டாட்டி கீழ்ப்படியாம இருக்காங்க, ஏன் கணவர் கீழ்ப்படியாம இருக்க, என்னைக்கா யோசித்து பார்த்திருக்காயா? என்னைக்கா உன் குடும்பத்தை யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ 3 காரியத்துக்கு கீழ்ப்படி. இந்த வாழ்க்கையுடைய பொருளாதாரம், இழந்து போன வேலை மறுபடியும் உனக்கு வரும், உன் கடன் பிரச்சனை மறுபடியும் மாறும், உன் வீட்டோட பிரச்சனை மாறும், உன் குடும்பத்துடைய சூழ்நிலை மாறும். அல்ல டாக்டருக்கு முடியாதுன்னு சொல்லலாம், ஆவியானவர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. உன் பிரச்சனையோடு இருப்பார், பிரச்சனையை கர்த்தர் மாற பண்ணுவார். காரணம் என்ன? ஆவியானவர். அல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ இழந்து போன எந்த ஆசீர்வாதமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தோடு இருக்கலாம், ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் இழந்து போனதை கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் படிங்க. ஆண்டவரே எங்களோடு பேசிருக்கீங்க அப்பா, அப்பா நீங்க எங்களோடு பேசுற தேவம் அல்லவா. Praise the Lord, praise the Lord.